First, welcome to Pakka Mazz channel. இன்னைக்கு நம்ம 12th Standard Economics Chapter-5 Monetary Economics பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனோட வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். கீனஸ் அண்ட் மில்டன் ஃப்ரைட்மேன் ரெண்டு பேருமே சேர்ந்து 3 மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மானிட்ரி மெஷர், செகண்ட் ஃபிஸ்கல் மெஷர் வந்து ஜேஎம் கிட்டஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து அதர் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மானிட்ரி மெஷர்ஸ். திஸ் இஸ் அடாப்டட் ஃப்ரம் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி. இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அண்ட் ஸ்டாட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர், கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல், ஹையர் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஹைப்பர் ரெப்போ ரேட் அண்ட் ரிசர்வ் ரெப்போ ரேட் இதெல்லாம் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபிஸ்கல் மெஷர். ஃபிஸ்கல் மெஷர் வந்து இது வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இது வந்து ரெக்கக்னைஸ்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது எதுக்குன்னா இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஃபிஸ்கல் பாலிசி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக. மேஜர் ஆன்டி இன்ஃப்ளேஷனரி ஃபிஸ்கல் மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் போரோவிங் அண்ட் என்ஹான்சிங் டாக்ஸேஷன். இதெல்லாம் வந்து ஃபிஸ்கல் மெஷரோட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தேர்ட் அதர் மெஷர்ஸ். இட் ப்ராட்லி டிவைடட் இன்ட்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ். ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் வந்து யாருன்னா பப்ளிக், அதாவது ஸ்கேர்ஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபேர் ப்ரைஸில் விற்பாங்க. எக்ஸாம்பிள் ரேஷன் ஷாப்பாக. இப்போ நமக்கு வந்து ரேஷன் ஷாப்பில் வந்து ஃபேர் ப்ரைஸ் ஸ்மால் அமௌண்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் அரிசி. அதே வந்து நம்ம பிக் க்ராசரி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம போய் வாங்கினோம்னா அமௌண்ட் வந்து அதை விட 1 மடங்காச்சு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ரேஷன் ஷாப் வந்து நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸில் கொடுப்பாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ்க்கான ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ். இட் வில் ரெக்வயர் ஆக்ஸலரேட்டிங் எக்கனாமிக் க்ரோத். என்ன சொல்லணும்னா வேஜஸ் கூட்ஸ் வந்து டைரக்டிங் பியரிங் ஆன் ஜென்ரல் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் டைரக்ட் பியரிங் பண்ணும். அண்ட் இட் ஹாஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ப்ரெசன்ட் கன்சப்ஷனில் இருக்குது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த லாங் டேர்ம் மெஷர்ஸில். நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் இந்த மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஒரு சிம்பிள் இதுதான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், மீனிங் ஆஃப் டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். டீஃப்ளேஷனில் வந்து ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபாலிங் ப்ரைஸாக, ரெடியூஸ்ட் மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபாலிங் ப்ரைஸ். இன்ஃப்ளேஷனில் வந்து ரைஸ் இன் ப்ரைஸ், இதில் வந்து ஃபாலிங் ப்ரைஸ் இருக்கும். அதே சமயம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். மணி சப்ளை வந்து இதில் கம்மியாயிடும். இப்போது ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதே அந்த டைமில் வந்து அப்போது எம்ப்ளாய்மெண்ட்டும் கம்மியாகும். அப்போது ரெண்டு இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அட் அ டைமில் சேம் லெவலில் கம்மியாகிடும். இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டிஸ்இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரிவர்சிங் இன்ஃப்ளேஷன். ரிவர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னு சொல்லலாம் டிஸ்இன்ஃப்ளேஷன். இது வந்து எந்த ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே க்ரியேட் பண்ணாது, அவுட்புட்டில் எந்த ஒரு ரிடக்ஷனுமே ஏற்படுத்தாது. ஆனால் இதோட டிஸ்இன்ஃப்ளேஷன் ப்ராடக்ட்ஸை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும், பட் ஆனால் எந்த ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காமல் அது வந்து கம்மியாகும். ஆனால் டீஃப்ளேஷனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் க்ரோத், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்டாக்ஃப்ளேஷனாக. ஸ்மால் த்ரூ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் ரைஸ் ஆகும், சப்ளை ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் ரைஸ் ஆகும், ப்ரைஸ் லெவலும் ரைஸ் ஆகும். டீஃப்ளேஷன் அப்படின்னா ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் கம்மியாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். டிஸ்இன்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வரவே வராது. ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் க்ரோத், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன். இவ்வளோ தான் இதில். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ட்ரேட் சைக்கிள். அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போது வந்து ஸ்டடி ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதை தான் வந்து ட்ரேட் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லை ஸ்டடி ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள், இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ப்ரீஃபானா ஒரு எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ட்ரேட் சைக்கிளில் மீனிங் ஆஃப் ட்ரேட் சைக்கிளாக.
Trade cycle refers to ஒரு oscillations in an aggregate economic activity, particularly employment, output, income, etc. Trade cycle எதனால் வருதுன்னா inherent contraction and expansion of elements. The fluctuations are periodically different in intensity and changing in its coverage. இதெல்லாம் வரும். டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு ஜேஎம் கென்னஸ், a trade cycle is composed of periods of good trade characterized by raising price and low unemployment, percentage aligning with periods of bad trade characterized by balancing falling figures and high unemployment percentage. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குட் ட்ரேட் நடக்கிற அந்த பீரியட்ஸ் எல்லாம் கேரக்டரைஸ்டு பண்ணியிருக்கும் பை எதை வச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும் அண்ட் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கும் பர்சன்டேஜ் அலாட்டிங் வித் பீரியட்ஸ் ஆஃப் பேட் ட்ரேடாக பர்சன்டேஜஸ் வந்து பேட் ட்ரேட் மூலியமாக கேரக்டரைஸ் பண்ணிக்கும். இது எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவாங்கன்னா ஃபால் இன் ப்ரைஸாக, அப்புறம் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. அதை வச்சு தான் வந்து குட் ட்ரேட் பேட் ட்ரேட் வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ட்ரேட் சைக்கிள் அப்படின்றாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பூம், ரெசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. ஃபர்ஸ்ட் பூம் பீரியட். இந்த பூம் பீரியட் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அண்ட் மூமெண்ட் ஆஃப் எக்கனாமி பியாண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எந்த டைமில் இருக்கோ அந்த பீரியட் தான் பூம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி வேஜஸ், அந்த டைமில் வந்து மணி வேஜஸ் ரைஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே பொறுத்து டிமாண்டும் இருக்கும், டிமாண்ட் ஃபார் பேங்க் ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்டமிஸ்டிக் பீரியட் சொல்லலாம். அந்த எந்த டைமில் வந்து ஆப்டமிஸ்டிக் பீரியடாக இருக்கோ அதுதான் பூம் பீரியட் ஆர் ப்ராஸ்பரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரெசெஷன். ரெசெஷன் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் பூம் கண்டிஷனு, அதுதான் வந்து ரெசெஷனு. டேர்னிங் பாயிண்ட்னால இது வந்து என்ன சொல்கிறது ஆப்போசிட் டு பூம் பீரியட் அப்படின்லாம். இதில் வந்து ஃபெயிலியர் ஆஃப் கம்பெனி, பேங்க் பர்ஸ்ட் இதெல்லாம் தான் வந்து ரெசெஷன் அப்படின்வாங்க. இந்த டைம் பீரியடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிராஸ்டிக்லி ரொம்பவே குறைஞ்சிருக்கும், ப்ரொடக்ஷன்லாம் லோ லெவலுக்கு வந்திருக்கும், இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அந்த லைன்லேயே, அந்த மாதிரி இருக்கும். இட் பிகம்ஸ் ரொம்ப டவுனில் வந்திருக்கும், டிக்ளைன் ஆகிடும் இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரைஸ் ஆகிருக்கும், மணி மார்க்கெட் ரொம்ப டைட்டான ப்ரெஷரில் வந்திருக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியடை வந்து ரெசெஷன் அப்படின்வாங்க. தேர்ட் டிப்ரெஷனில் வந்து இது எப்படின்னா எக்கனாமிக் லெவல் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லோவாக போயிடும். ஃபேர்ம்ஸ் வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணுவோம் நிறைய, அண்ட் வந்து அல்டிமேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் வந்து நிறைய இருக்கும். இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸஸ், ப்ராஃபிட், வேஜஸ் இது எல்லாமே கூட லோவாகிடும். அக்ரிகல்ச்சர் வேஜஸ் ஏர்ன் பண்ணுறவங்க இவங்க கூட ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்தும், அவங்களுக்கு வேர்ஸ்ட் ஹிட்டாக இருக்கும். அந்த பீரியட் வந்து டிப்ரெஷன் தான் வந்து இருக்கிறதுலே இந்த ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிளில் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். டிப்ரெஷன் பீரியடில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் லோ மிட் லெவலில் போயிடும், டீப்பர்ஸ் லெவலில் போயிடும். அதை தான் வந்து ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பர்சனே வந்து டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னா அவங்கள வெளியே கூட்ட முடியாது. யாருன்னா ஒருத்தவங்க எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாமல் அவங்களால அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு எக்கனாமி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாமல் அவங்களால அதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியாது. இந்த டைமில் கீனஸ் என்ன சொல்கிறாருன்னா ஆட்டோனாமியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் மட்டும்தான் கேன் ஹெல்ப் த எக்கனாமி டு கம் அவுட் ஆஃப் த டிப்ரெஷன் அப்படின்றாங்க. டிப்ரெஷன் தான் வந்து இந்த ஃபேஸஸ், இந்த ட்ரேட் சைக்கிள் 4 ஃபேஸஸ் ரொம்ப வர்ஸ்ட்டு ட்ரேட் சைக்கிள் அப்படின்னா. ஃபோர்த் அட் லாஸ்ட் ரெக்கவரி. ஃபோர்த் ஒன் ரெக்கவரி. இது வந்து டிப்ரெஷனுக்கு அப்புறமா வர பீரியட் தான் வந்து ரெக்கவரி அப்படின்வாங்க. டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் டிப்ரெஷனா, இதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர அந்த டைம் ஆஃப் பீரியடை வந்து ரெக்கவரி அப்படின்வாங்க. இட் பிகின்ஸ் வித் த ரிவைவல் ஆஃப் கேபிட்டல் டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ். அந்த கவர்மெண்ட் ஆட்டோனமியஸ் இருக்கலாம், அந்த ஆட்டோனாமியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் த ஆக்டிவிட்டி. அது வந்து ஹெல்ப் பண்ணி கவர்மெண்ட் மூலயமா ஹெல்ப் பண்ணி அந்த ரெக்கவரி கொண்டு வருவாங்க. ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும், ஆனால் வந்து டிப்ரெஷன்லேருந்து ஓரளவுக்கு வெளியே வர முடிகிற அளவுக்கு அந்த ரெக்கவரி வந்து ஹெல்ப்ஸ். ரெக்கவரி ஆகிட்டு வரும்போது மோர் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட், இன்கம், வேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஸ்விங்ஸில் வந்துடும். ரெக்கவரி மேபி இனிஷியேட்டட் பை இனோவேஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக. ரெசெஷன் வந்து டேர்னிங் பாயிண்ட் பூம், ரெக்கவரி வந்து டிப்ரெஷனோட டேர்னிங் பாயிண்ட்டாக ரெக்கவரி. ஸோ அவ்வளோதான், அந்த 4 பேஜஸ் முடிஞ்சாச்சு. இதோட இந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல் Chapter 5 மானிட்டரி எக்கனாமிக்ஸ் வந்து டோட்டலி ஃபினிஷ்ட். இந்த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிளோட ஃபினிஷ்ட் ஆகிடுது.
அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா.